இதில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் எழுதி கொள்ளலாம், நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். நம்மள யாருக்கு சொந்தம்? கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாரும் நம்ம இயேசுவுக்கு தான் சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி சொந்தம், எந்த விதத்தில் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அருமையான வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆமென். சரி, அப்படி என்ன தான் கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கினார்? கிரயம்னா என்ன? ஸ்தோத்திரம். அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு இடம் வாங்குறதுனா என்ன சொல்லுவோம்? அந்த இடத்த நாங்கள் அள்ளிட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்த நாங்கள் கிரயம் பண்ணிட்டோம், அந்த இடத்த கிரயம் பண்ணிட்டோம். இனி அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஏசுனார் கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். என்ன கிரயம் கொடுத்து வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே. 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய, குற்றமே கிடையாத சுத்தமான பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே. அந்த வார்த்தையை பேதுரு மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றாரு? கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட, கிறிஸ்துவின், அதாவது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், நான் மீட்கப்பட்டேன். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? மீட்கப்பட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல இன்னொரு வார்த்தை கூட நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் இந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நிரந்தரமான விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடகடன்னு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இப்போ யாருக்கு நம்ம சொந்தம்? ஏசப்பாவுக்கு தான் சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு தான் நாம் சொந்தமாக இருக்கிறோம், அவருக்கு தான் நம்ம அடிமை அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அடிமைனா கொத்தடிமைன்னு புரிஞ்சிக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடிமை என்று சொன்னால் அவருக்கு சொந்தமாக ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக வாழும்படி அப்பா நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பிசாசுக்கு அடிமை கிடையாது, நீங்கள் பாவத்துக்கு அடிமை கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, பாவத்துக்கு நான் அடிமை இல்லை, சாபத்துக்கு நான் அடிமை இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லைங்களா? நான் கடனுக்கு அடிமையாக இருக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானல, பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமை இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏங்க, பாவம் சாபம் ஒரு மனுஷனை அடிமையாக இருக்கும்போது நிம்மதியாக வாழ முடியாதுங்க, சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க, அவன் கேட்குறத பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவத்துக்கு சாபத்துக்கு ஒரு மனுஷன் அடிமை அப்படின்னா அவன் டைரெக்டாக எங்கே போயிட்டுருக்கிறான்? நரகத்துக்கு போயிட்டுருக்கிறான். ஆனால் அந்த நரகத்துக்கு போகிற என்ன ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. வேதனையான இடத்துக்கு போகாதபடிக்கு என்ன காப்பாற்றிட்டாரு. அல்லேலூயா. ஐஸ்வர்யானுக்கு ஏராளமான பணம் இருந்துச்சு, ஆனால் ஏழை லாசருக்கோ காசு இல்லை, ஒரு இட்லி வாங்குற கூட காசு இல்லை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? லூக்கா சுவிசேஷத்தில், ஆமென், 15ஆம் அதிகாரத்தில். என் அன்புக்குரியவர்களே, நல்லா நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஐஸ்வர்யானுக்கு எல்லாம் பணம் இருந்துச்சு, ஓஹோன்னு வாழ்ந்தான், ஆனால் இட்லி வாங்குற கூட காசு இல்லாமல் ஏழை பிச்சைக்காரன். எனக்கு அருமையானவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தரித்திரத்திலையும் அல்லேலூயா அவரை சார்ந்திருந்தான். ஒரு நாள் 2 பேருமே மண்டையை போட்டாங்க. 2 பேருமே எங்கே போனாங்க அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, பிச்சைக்காரன் ஆபிரகாம் மடி, செல்வந்தன் மடிக்கு போயிட்டான். ஆனால் ஐஸ்வர்யவானோ நரக ஆக்கினிக்கு போயிட்டான். அங்கே போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? அந்த லாசருவை விரல் நுனியில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு என் நாவை குளிர பண்ணும். இங்கே அண்ணன் கோட்டரா அடித்தார். அல்லேலூயா. தண்ணி ஃபில்ட்ரு, எனக்கு அருமையானவர்களே, மினரல் வாட்டராக குடித்தார். அல்லேலூயா. அவன் குடிக்காத தண்ணியே இல்லை, எல்லா தண்ணியும் பார்த்தான். ஆனால் எனக்கு அருமையான அந்த நாவை குளிர பண்ணுறதுக்கு விரல் நுனியை தொட்டு, அந்த பாருங்கள், அந்த விரல் நுனியில் எவ்வளோ தண்ணி இருக்கும், அந்த விரலை நனைக்கிற
தண்ணியை பிச்சை எடுக்கிறான், பாதாளத்தில் கிடைக்கல அவனுக்கு. புரிஞ்சுக்குங்க எனக்கு அருமையானவர்களே, ஏழை லாசர் ஒரு இட்லி வாங்குற கூட காசு கிடையாது, ஆனால் அவன் ஆண்டவரை சார்ந்திருந்தான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கிரையம் கொடுத்து வாங்கியிருந்த இயேசுவுக்கு அவன் அடிமையாக இருந்தான், உலகத்துக்கு அவன் அடிமையாக இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவன் போய் எனக்கு அருமையானவர்களே ஐஸ்வர்யான போல அவன் பிச்சை எடுக்கலை, அவன் சந்தோஷமான ஒரு இடத்துல இருந்தான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பூமியில் சம்பீரமாக வாழ்ந்தான் எனக்கு அருமையானவர்களே. ஆனால் ஒரு பொட்டு தண்ணிக்காக நரகத்தில் பிச்சை எடுக்கிறான், அது கூட கொடுக்குறக்கு ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். இதைத்தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அந்த நரக ஆக்கினிக்கு என் கடவுள் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கொடிதான இடத்துலேருந்து கடவுளை நான் தப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னா ஆண்டருடைய வெளியேறப்பட்ட தூய ரத்தம் எவ்வளோ வேள்வி உள்ளது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இங்கே வந்து அமர்ந்திருக்கிற நீங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிறீங்க எல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள், பிரியமானவர்களே, பாக்கியம் பெற்றவர்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் ஏசப்பாவுக்கு சொந்தமாக ஆயிட்டீங்க, அவருடைய பிள்ளையாக ஆயிட்டீங்க. நம்ம எல்லாம் அவருக்கு தான் நம்ம அடிமை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்கிறது அடிமை என்று சொல்லும்போது கொத்தடிமை கிடையாது, சித்திரவாதம் செய்கிற அடிமை கிடையாது, சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஒரு செல்வந்தர் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்னா, மனிதன் விற்கக்கூடிய சந்தைக்கு இன்னைக்கு போக வேண்டும், மிகுந்த வேதனையோடு இருக்கிறவர்களை ஒருவரை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தார். மனிதன் விற்கிற சந்தை அப்போல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் பல இடத்துல மறைமுகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த விதத்தில் அப்படிங்கிறது தெரியல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்கள், அவர் போனார், மனிதன் விற்கக்கூடிய சந்தைக்கு போனார். நடந்த சம்பவம். போயிட்டு அங்கே ஏராளமான வாலிப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, நல்ல பலசாலிகள் எல்லாரும் விற்கப்படுகிறார்கள். கையில் சங்கிலி, காலில் சங்கிலி, அடிமைகளாக கொண்டு வந்து விற்கிறார்கள். பெற்றோர்களே கொண்டு வந்து பிள்ளைகளை விற்கிறாங்க வறுமை நிமித்தமாக. இப்போ அந்த செல்வந்தன் பார்க்குறான், இன்றைக்கி நல்ல ஒரு வாலிப பிள்ளையை விலைக்கு வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு. ஆனால் ஒரு வாலிப பிள்ளை ரொம்ப வேதனையோடு, அழுகையோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு இருக்கிறாள். அவளை பார்த்து அவளை வாங்கணும் என்று சொல்லி மனதில் தீர்மானம் பண்ணி போய் விலை பேசி அந்த வாலிப மகளை விடுதலையாக்கும்படியாக, அவளை விலை கொடுத்து வாங்கும்படியாக தீர்மானம் செய்யும்போது காசு கொடுத்து அந்த மகளை அந்த சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறதான கையில் சங்கிலி பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்படியாக அவர் விலை கொடுத்து வாங்கி அந்த காரியத்தை செய்யும்போது காரி துப்புகிறாள் அந்த வாலிப மகள் அந்த செல்வந்தன் மேலே. இவன் தன்னாலாக சித்திராவதம் பண்ணனா, இவன் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் என்ன எவ்வளோ சித்திராவதம் பண்ண போகிறானா தெரியல அப்படின்னு சொல்லி காரி துப்பும்போது அவர் துடைத்து கொண்டவராக கையிலே அந்த செயினை பிடித்து கொண்டு காரில் ஏற்றினார். தன்னுடைய பங்களாவுக்கு வந்தார். வந்து காரை விட்டு இறங்குமா அப்படின்னு சொல்லி இறங்கும்போது அவருடைய கை கால்களில் இருந்ததான சங்கிலி எல்லாம் அவுற்று விட்டு, இந்த வீடு முழுவதும் நீ எங்கே வேணாலும் சுற்றலாம், எங்கே வேணாலும் தூங்கலாம், நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? அவள் ஓடி போய் அவர் உள்ளே போகும்போது அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாளாம். ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, நீ என்னை சித்திராது பண்ணுறதுக்கு தான் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை விடுதலையாக்கும்படி என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. என் வாழ்நாள் எல்லாம், என் உயிர் இருக்கும் வரை நான் உங்களுக்கு நல்ல ஒரு அடிமையாக இருப்பேன். அவர் சொன்னாராம், நீ அடிமை இல்லைம்மா, நான் உன்னை விடுதலையாக்கிட்டேன், நான் உன்னை விடுதலையாக்கியிருக்கிறேன், நீ என்னுடைய மகள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னாராம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிய, தாயே, தகப்பனே, 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொந்த இரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசு அடிமைப்படுத்தின வியாதியிலிருந்து, கொடிதான நரகம் என்கிற அந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இனி நாம் அடிமை இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-23 தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுக்கு நீங்கள் சொந்தமாய் அடிமைப்பட்டிருக்கிறபடியால், அடிமையாக இருக்கிறபடினால் நீங்கள் உலக பாவத்துக்கு நீங்கள் அடிமைப்படாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் இயேசுவுக்கு மாத்திரமே நாம் அடிமையாக இருக்க வேண்டும், உலகத்துக்கு நாம் அடிமைப்படவே
கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். ரோமர் எழுதின நிருபத்திலே நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம், அதில் இருக்கிறதான மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. எப்போ ஒப்பு கொடுத்தீங்க? அசுத்தத்துக்கும் உலக பிரகாரமான பாவ இச்சைகளுக்கும், கண் போன போக்கில், கால் போன போக்கில், மனம் போன போக்கில் நாம் ஓடினோம். நம்ம ஒப்பு கொடுத்தோம். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோம். எது வேணாலும் செய்யலாம், பாவம் கிடையாது. எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். பாவம்னா என்னன்னே தெரியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. டேய், நீ செய்யறது பாவம் அப்படின்னா இதெல்லாம் ஜாலி அப்படின்னு சொன்ன நாட்கள். அல்லேலூயா. இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கை இந்த உலகத்தில் பிறந்துட்டோமா, என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாம் அனுபவிக்கணும். எதெல்லாம் ஜாலியாக இருக்கணுமோ எல்லாம் ஜாலியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் எனக்கு அருமையான பவுல் சொல்றாரு, நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்தது போல வாசிங்க. இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பின் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே நடப்பிக்கும்படி உங்கள் சரீரத்தினுடைய எல்லா அவயங்களை, உறுப்புகளை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். நீதிக்குனா யாரு? நீதினா யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்ப இதுல இருந்து பவுல் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். மீண்டும் உலகத்துக்கு நீங்கள் அடிமை ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த சத்தியம்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஐயா, வீட்டில் டிவி நல்லதுதான், செல்போன் நல்லதுதான், ஆனால் இதுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், என்னங்கய்யா வீட்டில் டிவி இல்லை அப்படின்னா, டிவியை வீட்டில் வாங்கக்கூடாதுன்னு நான் பிரச்சனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? பிள்ளை காலேஜ் போகுது, இது நான் வரல, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, வீட்டில் டிவி வச்சாலே பாவம் அப்படிங்கிறார். ஐயா, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒருத்தர் டிவியே வாங்கி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வீட்டில் டிவி இருந்தால் பாவம் அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் ரொம்ப நல்லது. இப்போ தீ பிடிச்சிதுன்னா தீயணைப்பு உடனே ஃபோன் பண்ணுறோம், சில நேரத்தில் வந்துடுது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறது. வீட்டில் டிவி வச்சுக்கிற அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குதோ லைவாக இப்போல்லாம் என்ன செய்யுது, உடனே வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு பெரிய நல்லதை கடவுள் இந்த செல்ஃபோன் மூலமாக, டிவி மூலம் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மகிட்ட கொடுத்துருக்கிறதெல்லாம் நல்லது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை யூஸ் பண்ணுகிற விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். அதுக்கு நீங்கள் அடிமைப்படக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. செல்போன் பேசலாம், ஆனால் 2 மணி நேரம் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். டிவி பார்க்கலாம், நல்லதை பாருங்கள், கெட்டதை பார்க்கவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது. கவனிக்கிறீங்களா? எதுக்கு நீங்கள் அடிமைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்குங்க, நம்ம கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அடிமை. ஆமென்னு சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இப்போது ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனை நான் இருக்கிறேன். கடன் பிரச்சனையிலேருந்து கடவுள் என்ன பண்ணிட்டார், என்ன அந்த கடனெல்லாம் அடைச்சி என்ன கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த விருப்பாடு நான் மீண்டும் போய் நான் கடன் வாங்கி தான் நான் செய்யணும் அப்படின்னா அவர் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார், ஹெல்ப் பண்ண மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது இந்த ரீசனை புரிஞ்சுங்க. இதே போல தான் உலக பிரகாரமான எல்லா அசுத்தமான காரியத்தை கடவுள் நம்மளை விடுதலாய் கொண்டு வந்திருக்கிறார், தப்பிச்சு கொண்டு வந்திருக்கிறார். நான் மீண்டும் அடிமைப்படும் போது தான் என்ன நடக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, தெளிவாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் அன்பு கூறாதீர்கள். நீங்கள் அதை நேசிக்காதீங்க. ப்ளீஸ், நீங்கள் நேசிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்குரியதை மட்டும்தான் நீங்கள் நேசிக்கணும். ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் செல்போன் பேச வேண்டாம் நான் சொல்லலை, டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. அதுக்குள்ளே கெட்ட காரியத்தை பார்த்து கெட்டதை பேசி நீங்கள் அடிமைப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? நான் அதை தவறாக தான் சொல்கிறேன்னா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே, நாம் அடிமைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் மீண்டுமாக உலக பிரகாரமான காரியத்தை விடுதலையாக்கப்பட்ட கொண்டு வந்ததை மீண்டுமாக அவன் போய் அடிமைப்பட்டு அதை அன்பு கூறும் போது அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இதான் ரீசன். நீங்க புரிஞ்சுக்கணும். பிதாவினுடைய அன்பு இல்லை அப்படின்னா, அவருடைய இரக்கம் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் எப்படி செழிப்பா இருக்க முடியும்? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு சத்தியம்? அல்லேலூயா. நான் மீண்டும் உலகத்தில் அன்பு கூறும்போது, நான் மீண்டும் உலகத்துக்கு போய் நான் அடிமைப்படும் போது பிதாவினுடைய அன்பு எனக்கு இருக்காது. அவருடைய அன்பு இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவர் என்னை நேச்சா தான் என் ஜெபத்தை அவர் கேட்பாரு. அவர் என்னை நேச்சா தான் என் விசுவாசத்துக்கு வேல்யூ. அவர் என்னை நேச்சா தான் நான் கொடுக்கறது பிரதிபலனா எனக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ப்ளீஸ், நான் ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற புரிஞ்சுக்குங்க. நான் உலகத்துக்கு நான் மீண்டும் அடிமைப்படும் போது என்னுடைய ஜெபமாக இருக்கட்டும், என்னுடைய உபவாசமாக இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய நிலை அப்படிங்கிறது தடுமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்றாரு, முன் நாட்களில் இருந்த அந்த அப்படிப்பட்டதான காரியத்தை நீங்கள் அடிமைப்படாதீங்க. அதுக்கு எப்படி நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுத்தீங்களோ இன்னைக்கு நீதிக்கு ஒப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிறார். பரிசுத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஜெப வாழ்க்கைக்கு அடிமையாக இருங்க. அவர் ஆராதனை பண்ணுறதுல அடிமையாக இருங்க. அவருடைய ஊழியத்தை செய்கிறதுல அடிமையாக இருங்க. உலகப்புறமான காரியத்தில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் செலுத்துனீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆவிக்குரிய இதில் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா பவுல் சொல்கிறார், நான் அப்படி உலகத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் ஏசுன்னு ஓடிட்டு இருக்கிறேன். அவருடைய ஊழியன்னு ஓடிட்டு இருக்கிறேன். அவருக்காக எதையாவது செய்யணும். அல்லேலூயா. கோட்டை மேலே கோட்டை அடித்தேன், கோட்டை மேலே கோட்டை அடித்தேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணுவேன். அந்த 1000 ரூபா இன்னைக்கு ஆண்டர் கொடுக்குறேன். அவனுடைய ஊழியம் வளரட்டும், அதனால ஊழியக்காரன் நல்லா இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் ஊழியத்துக்கு கொடுத்தா ஊழியம் நல்லா இருக்க போகுது. என் ஊழியக்காரர் கொடுத்தா இன்னும் அவர் என்ன செய்ய போறாரு? கர்த்தருக்காக இன்னும் சாட்சியாக பிரகாசிக்க போறாரு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இதேபோல இது இப்படிப்பட்டதான் ஆவிக்குரிய அடிமை நமக்குள்ள வர வேண்டும் ஒழிய உலக பிரகாரம் அடிமைத்தனம் நமக்குள்ள வரவே கூடாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு வராரா, அதில் நிலைச்சிருங்க. அல்லேலூயா. அதான் ரோமர்ல நான் பார்க்கிற 6ஆம் அதிகாரத்தில் வாசித்ததில் எனக்கு அருமையானவர்களே தெளிவாய் சொல்லப்படுகிறது. என்ன சொல்ல? 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் விடுதலையாக்கப்பட்டதனால நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறீங்க, ஆவியில பலனடைறீங்க, அதன் மூலமா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதே 2வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், மீண்டும் உலகத்தில் அன்பு கூறும்போது, நான் மீண்டும் உலகத்துக்கு அடிமைப்படும் போது மீண்டும் எனக்கு மரணம் நேரிடுகிறது. என் ஜெபத்துக்கு பதில் வராது. நான் எவ்வளவுதான் தேவன் மேல அன்பு வைக்கிறேன், நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன் அப்படின்னு என்னதான் பாடினாலும் அங்கே பிரதிபலன் கிடைக்காது. ஏன்னா நான் உலகத்துக்கு அடிமையாக இருக்கும்போது பிதாவினுடைய அன்பு எனக்கு இருக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவருக்கு சொந்தமாக, அவருக்கு அடிமையாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஜீவிக்கும் பொழுது அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். தேவனை என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களை காப்பாற்றுவா. அல்லேலூயா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவனை கேட்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஆண்டவனை என்னை நடத்தும் ஆண்டவனை சொல்லி உங்களை நடத்துவா. ஆண்டவன் இந்த பிரச்சனைக்கு என்னை தப்பியுமான்ற கேட்கும்போது உங்களை தப்பிப்பா. ஹலோ, இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா உலகத்துக்கு அடிமைப்பட்டு நீங்க என்னதான் கேட்டாலும் அவர் பதில் கொடுக்க மாட்டார். இதுதான் ரீசன். அல்லேலூயா. என்ன சொன்னா, எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு வார்த்தை 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், ப்ளீஸ் எல்லாரும் வேதாம் திருப்புங்க. வேதாமத்தை கையில் வச்சுக்கிறீங்க, தயவுசெய்து எடுக்கணும். எல்லாரும் வேதாமத்தை திருப்பிக்கிங்க. 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாரும் அசதிக்கு சோறுக்கு இடம் கொடுக்க கூடாது. 24ஆம் வசனம், நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டி கவனிக்க ஒருவனும் இல்லை, என் ஆலோசனைகளை தள்ளி என் கடிந்து விடுவதெல்லாம் வெறுத்தீர்கள். ஆக நான் உங்கள் ஆபத்து காலத்தை நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும், நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கம் இடுக்கும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுவத்தில் கொடுக்க மாட்டேன், நான் அதிகாலையில் தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்? கவனிக்கிறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறீங்க மட்டும் இல்லையா சொல்லுங்களேன். முடிச்சிடலான்னு சொல்லுங்கள். முடிச்சிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துந்து போதிக்கிறோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் வார்த்தை கேட்கும்போது சரிது சோறு கொடுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பலன் இல்லை. பிசாசு களை வேத்திட்டு போயிடுவான். ஹலோ, இருக்கிறீங்களா? பக்கத்தால் இருக்கிறீங்களா? கரங்க பிடிச்சி சொல்லுங்கள். மனைவியாக இருந்தாலும் கை பிடிச்சி சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு உற்சாகப்படுத்துங்க. பக்கத்தால் இருக்கிறீங்களே, நம்ம எல்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு நண்பராக நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்க போகிறத நான் நம்புகிறேன். நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீங்க. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது தீராத பிரச்சனையாக இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவங்களை விடுதலையாக்குவார். ஏன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் அடிமையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதாக நடக்குங்கிறேன், கெட்டதா இல்லை, எல்லாம் நல்லதாக நடக்கும். ஏன்னா அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா போதும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் அவருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். நடந்த ஒரு சம்பவம், எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு கோழி வாங்கின ஆசையாக ஒரு கோழி வாங்கி வளர்த்தலாம் அப்படின்ட்டு. அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பக்கத்துலேயே தான் அவர் வீடு எங்கள் வீடும். பார்த்தீங்கன்னா மெத்தி வீடு மாதிரி எங்கள் அண்ணன் வீட்டு வீடு. ஒரு நாள் கொண்டாந்து விட்டு ஓடி போச்சு, 2வது நாள் விட்டு ஓடி போச்சு, 3வது நாள் விட்டு ஓடி போச்சு. இங்கே பாரு, இதுக்கு மேலே போனேன்னு உன சூப் வச்சுருவேன். என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 3 நாள், 4வது நாள் என்ன நடந்துச்சுன்னா போகலை, 5வது நாள் போகலை, 6வது நாளும் போகலை. இங்கேருந்து பார்த்தா, இங்கேருந்து அதை தலைப்படி தூக்கி பார்த்தாவே அது ஏறி நிற்கிற அந்த மரம் இருக்குது பக்கத்தாலேயே. அது சின்னதுலேருந்து 2 கிலோ சைஸ் வரலும் வளர்ந்த கோழி. நல்லா கவனிங்க. அது 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் தெரிஞ்சிச்சு. 5 அறிவு உள்ள ஜீவன் தெரிஞ்சிச்சு. அவர் ஓனர் இல்லை, இவர் தான் நம்ம ஓனராட்ட இருக்குது. ஏன்னா இவர் நம்மளை வாங்கிட்டாராட்டிருக்கு. அது மைண்டில் செட்டப் பண்ணிடுச்சு பாருங்கள். அது ஒரு கரையை தாண்டி, அது சின்னது குஞ்சு பொறிச்சதுலேருந்து அந்த ஏரியாவே அதுக்கு தெரியும். ஆனால் நான் வாங்கி ஒரு 4வது நாள் பாருங்கள், எங்கள் வீட்டு கரையிலேருந்து அந்த போக மாட்டேங்குது. இந்த இடம் எவ்வளோ வேணாலும் சுற்றுற அப்படிங்குது. அவங்க வீட்டு பக்கம் தலை தூக்கி பார்க்க மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. அங்கே தான் வளர்ந்துச்சு, அங்கே தான் இருந்துச்சு, அங்கே இருக்கிற எல்லா ரகசியம் அதுக்கு தெரியும். ஆனால் விலை கொடுத்து எப்போ நான் வாங்கிட்டு வந்தனோ அந்த 5 அறிவு உள்ள ஜீவன் தெரிஞ்சிச்சு, இவருக்கு தான் நாம் இனிமேட்டு அடிமை. அடிமைனா எனக்கு அருமையானவர்கள். அது நம்ம கோழிக்கு நம்ம வேலை வாங்குறோமா? காலையில் சமையல் பண்ணணும், நீ தான் வீட்டை கூட்டணும், நீ தான் இது பண்ணணும். விளர வலிச்சு நம்ம என்ன செய்யறது? தடி எடுத்து அடிக்கிறோமா? இல்லை, அது நமக்கு அடிமை இல்லை. அதுக்கு நீட்டாக 3 வேளையும் சோறு போடுறோம். நீ ஃப்ரீயாயிரு, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், சுற்றி வளரலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதுவும் புரிஞ்சுக்கிச்சு. இவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மைண்டில் என்ன செட்டப் பண்ணி வச்சு பார்த்துருக்குங்க. 5 அறிவு உள்ள ஜீவன், இனி இவருக்கு தான் நம்ம அடிமை, நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இரவானா நம்ம இங்கே தான் தங்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. 5 அறிவு உள்ள ஜீவன் அந்தளவுக்கு யோசிக்கும் என்று சொன்னால், வெளியேறப்பட்ட ரத்தத்தினால தேவன் நம்ம மீட்டெடுத்திருக்கிறாரு. நாம் வந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விட்டு வந்த மூடப்பழக்கத்துக்கு போகலாமா? விட்டு வந்த பாவத்துக்கு போகலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை நாம் மறந்து விட வேண்டும், அதை நாம் அகற்றி விட வேண்டும். என் எஜமான் இயேசு கிறிஸ்து, என் ஓனர் இயேசு கிறிஸ்து, என் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு தான் நான் அடிமை, அவரிடத்துல தான் நான் இருப்பேன், அவரிடத்துல தான் நான் ஜீவிப்பேன், அவரை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். 5வது நாள் 6வது நாள் அந்த கோழி அங்கே போயிடுச்சு அப்படி இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டு அடுப்பில் அது எரிஞ்சிருக்கும். சூப் வச்சுருப்பேன் நான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொண்டு போய் மறுபடியும் நான் கொடுக்க மாட்டேன், சூப் வச்சுருவேன். இதுதான் உண்மை, புரிஞ்சுக்குங்க. நான் ஆண்டவர் விட்டு மீண்டும் மீண்டும் விலகி போய் போய் உலக பிரகாரமாக காத்து நான் அடிமைப்படும் போது பிசாசுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். புரிஞ்சுக்குங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் இயேசுவுக்கு மாத்திரமே அடிமைகளாக இருங்க. ஏன்னா அவர் நம்மளை சுதந்திரமாய் வச்சிருக்கிறாரு, நம்மளை ஃப்ரீயாக வச்சிருக்கிறாரு, சந்தோஷமாக வாழும்படி வச்சிருக்கிறாரு. அவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகத்துக்கும் பாவத்துக்கும் நம்ம அடிமைப்படக்கூடாது. அதில் 2வது சொல்கிறேன், பணத்துக்கும் மனுஷனுக்கும் நம்ம அடிமைப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னாமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி வரும்போது பாலாக் என்கிற ராஜா பார்க்கிறான். இந்த ஏராளமான ஜனக்கூட்டங்கள் வருகிறார்கள், இவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டம் பண்ணுகிறான். ஆனால் அதே ஆண்டருக்குள்ளாக இருக்கிற ஒரு தேவ மனுஷன் பிலேயாம் பாலாக்கு சொல்லி அனுப்புகிறான். அந்த வசனத்தை வாசிக்க நேரமில்ல, புரிஞ்சுக்கிங்க எனக்கு அருமையானவர்களே. பிலேயாமா பாலாக்கு சொல்லி அனுப்புகிறான், மூப்பர்கிட்ட போ, அந்த பிலேயாமா போய் இந்த ஜனங்களை சபிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யார் இவர்? பிலேயாம், தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு குறி சொல்லுகிற காசு கொடுத்து அனுப்புகிறன்னு வேதம் சொல்லுகிறது. போய் வீட்டில் போய் அந்த மூப்பரெல்லாம் தங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் வரார். ஆண்டவர் வந்து பிலேயாமை தட்டி எழுப்புறார். பிலேயாம், உன் வீட்டில் தங்கி இருக்கிறது யாரு?
பாலாக்கு மூப்பரை அனுப்பியிருக்கிறாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய மக்களை சபிக்கும்படி என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, காசு கொடுக்குறன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியா? நீ எல்லாம் போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அது அப்படியே சொல்லிட்டார். ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு, நான்லாம் அந்த ஜனங்களை சபிக்க முடியாது, போ, துரத்தி விட்டுட்டார். அவன் 2வது நாள் மறுபடியும் பிள்ளையாம் சொல்லி அனுப்பிட்டான் மூப்பர்கிட்ட, போ, அவனுக்கு எவ்வளோ வேணாலும் வெள்ளி கொடுக்குறேன், பொண்ணை கொடுக்குறான், அவன் என்னத்தை கேட்குறானோ எல்லாத்தையும் கொடுக்குறான், போய் சொல்லு அப்படின்ட்டு. சோத்திரம். இவனுக்கு பெரிய ஆசை வந்துடுச்சு, ஓவன் நிறையா கொடுப்பான் போல் இருக்குது. சரி, இன்றைக்கி தங்குங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டு எனக்கு அருமையானவர்களே கேட்கும்போது ஆண்டு சொல்ல, சரி போ, சரி போ அப்படின்ட்டார். இப்போ என்ன நடந்துச்சு? சரி ஆண்டவர் போய் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் விடிய காலக்குள்ளே கலந்த மேலே சேனம் கட்டிட்டு இவர் கிளம்பி போகும்போது அங்கே உருவின பட்டைத்தோடு அந்த வழியில் தூதன் நின்று கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. அண்ணன் எதுக்காக போகிறாரு? சபிக்க போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்காக போகிறாரு? அல்லேலூயா. பண ஆசை ஒரு மனுஷனுக்கு அடிமைப்படுத்துது. இவன் யாருக்கு அடிமையாக இருக்கணும்? ஆண்டவருக்கு தான் அடிமை இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இவனுக்கு தெரியல, பட்டயத்தோடு நிற்கிறது இவனுக்கு தெரியல, கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு. கழுதைக்கு தெரியுது பட்டயத்தோடு நிற்கிறது. ஒரு பார்த்தீங்கன்னா இந்தண்டையும் வீடு இந்தண்டையும் வீடு சென்டரில் தெரு போயிட்டுருக்குது. அந்த கழுதை போக மாட்டேங்குது, ஏன்னா பட்டயத்தோட தூத நிற்கிறத பார்த்துருச்சு. அண்ணனுக்கு தெரியல. இந்த கழுதை பார்த்தீங்கன்னா இந்தண்டை இடிக்குது இந்தண்டை இடிக்குது, இவருக்கு காலில் இந்தண்டை சரைக்குது இந்தண்டை சரைக்குது, அப்படியே இடிக்க இந்தண்டை ரத்தம் ஊற்றுது இந்தண்டை ரத்தம் ஊற்று. பார்த்தாரு, கழுதையை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அந்த கழுதை பேசுது, ஓனர் ஐயா அப்படின்னோன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா கழுதை பேசுது அப்படின்ட்டு. உண்மைங்க, நடந்தது. கழுதை பேசுது, ஐயா இது நான் வரையில் உங்களை இப்படி எப்படி எங்கேயாவது இப்படி வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னா, தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறார் அப்படின்னு அதை சொல்லலை, தெளிவாக சொல்லுது. இவர் பாருங்கள், ஆண்டவர் கழுதை வாயை திறந்து பேச வைக்கிறாரு. அது சொல்லுது, இது நான் வரலும் உன்னை யார் இது நான் வரலும் இப்படி பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்ட்டு. இங்கே பாரு, பட்டயம் மட்டும் இருந்துச்சுன்னா உனக்கு வெட்டியே ஓட்டுருப்பா அப்படிங்கிறாரு. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு. அவன் கண்ணை திறக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்று கொண்டுட்டு இருக்கிறார், பேசுகிறாரு. அந்த கழுதை மட்டும் நேராக வந்துருச்சுன்னா மகனை உன்னை வெட்டி போட்டு கழுதை உயிரோடு வச்சுருப்போம் அப்படிங்கிற. ஹலோ கவுனிங்க, இதில் என்ன சொல்ல வர அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு மாத்திரமே நம்ம அடிமையாக இருக்க வேண்டும். ஒருவன் 1 கோடி கொடுத்தாலும் 1 லட்சம் கொடுத்தாலும் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் வா அப்படின்னு எவன் கூப்பிட்டாலும், சோத்திரம். அல்லேலூயா. நான் தேவனுக்கு மாத்திரம்தான் அடிமை. சோத்திரம். அல்லேலூயா. உனக்கு இந்த பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு நாள் உன்னோடு கூத்தடிக்கோ கும்மால் அடிக்கவோ மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் விலையேற ரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பணம் என்ன பிச்சைக்கார பணம். சோத்திரம். அல்லேலூயா. எவ்வளோ வேணாலும் கொடுத்து என்னை நடத்த போதுமானவராக இருக்க. அப்படியே பணம் இல்லாமல் பரவாயில்ல, எனக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்குது, போதியா போ. சோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு வேணும். ஆமென்னு சொல்லுங்களேன். தானியேல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான், பெல்சாசார் என்கிற ராஜா இருந்தான். அவன் ஒரு நாள் எனக்கு அருமையான தானியேல் புஸ்தகத்துக்கு வாங்க 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. பெல்சாசார் அவன் ஒரு நாள் எனக்கு அருமையானவர்களே, அவன் பல பார்த்தீங்கன்னா மனைவிகளோட ராஜா கூத்தடிக்கிறான், கும்மால் அடிக்கிறான். எருசலேம் தேவாலயத்தின்னு கொண்டு போன ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய பாத்திரத்தில் மது ஊற்றி குடிக்கிறான். கடவுளுடைய கோபம் வந்துருச்சு. கண்ணுக்கு முன்னாடி அவன் அப்படியே அந்த வந்து முன்னாடி இந்த செவுத்தில் கை உறுப்பு மட்டும் ஒரு விரல் மட்டும் வந்து அப்படி எழுதுது பாருங்க. இவன் ஆடி போயிட்டான், என்னடா அது விரல் முற்றம் எழுதிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கோட்டை அடிக்க விட்டுட்டு இப்போ அப்படியே குழம்ப ஆரம்பிச்சிட்டான், எல்லாத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டான். ஜோசிரிகளையும் ஞானிகளையும் சீக்கிரம் வாங்கடா, இந்த எழுத்து என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் எனக்கு அருமையான சொல்லும் போது, ஜோசிகாரன் வரேன், ஞானி வரேன், ஒருத்தனால இந்த எழுத்து என்னென்னே தெரியலையா, இது நான் வரல, இந்த எழுத்து நான் படித்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை. சோத்துரும். அல்லேலூயா. இந்த பதட்டமான சூழ்நிலையில் பெல்சாசார் அந்த வீட்டில் ராணியம்மா ஓடி வராங்க. என்ன இவ்வளோ பதட்டம் அப்படின்னு கேட்கும்போது அந்த காலத்தில் சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறா, தானியேல் என்கிற ஒரு ஞானி இருக்கிறான், அவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஆவி உடையவன், அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு அருமையானவர்களே, அவன் ராஜா சமூகத்தில் வந்து நின்ன போது சொல்கிறான், ராஜா சொல்கிறான், பெல்சாசா இந்த கையுறுப்பு ஒன்று எழுதப்பட்டது, இது யாருனாலையும் படிக்க முடியல, இது என்ன நீ சொன்னேன்னா உனக்கு ஏராளமான வெகுமானங்களெல்லாம் கொடுக்குற அப்படிங்கிறான்.
அவன் தானியேல் சொல்கிறான் 5ஆம் அதிகாரத்தில், எனக்கு அருமையான அந்த வசனத்தை மட்டும் கடைசி பகுதி மட்டும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரயுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உன்னுடைய வெகுமானம், உன் பணம், உன் சொத்து, நகை நட்டு உங்கள்கிட்டயே முதல்ல இருக்கட்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பணத்துக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்பலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, அதை நான் உனக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், அது பயங்கரமான எழுத்து, சாதாரண ஒரு காரியம் இல்லை. பெல்சாசார் இந்த இரவு சாக போகிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தெளிவாக ஆண்டவர் எழுதிட்டு போயிட்டார். எதுக்கு எழுதினார் தெரியுங்களா? கடவுளுடைய பாத்திரத்தில் மது ஊற்றி குடித்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த இரவே பெல்சாசார் அவுட். அவன் குடும்பத்திலே ஒருத்தன் எழும்பி அவனை கொலை செஞ்சு முடிச்சிட்டான். வேலை அடுத்த ராஜா வந்துட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பணத்துக்காக தானியேல் உடந்தையாக போகவில்லை. பாவத்துக்கு, எனக்கு அருமையான பணத்துக்கு ஆசைப்பட்டு உடந்தையாய் போகவில்லை. கர்த்தர் சொல்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம், பணம் உன்னோட இருக்கட்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பணத்துக்கோ மனுஷனுக்கோ அடிமையாகாத தானியேலை கர்த்தர் உயர்த்தி வச்சார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறையாக இருக்குதுங்க. பணம்னு ஓடிடாதீங்க. ஸ்தோத்திரம், பணம் முக்கியம்தான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனால் பணத்தின் மேலே ஆசைப்பட்டு ஒரு மனுஷனுக்கு அடிமையாயிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த பந்தத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அநேக மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கி இல்லையா, பொறுமையாக இருங்க, காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சொந்தக்காரன் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்போ கொடுத்துட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி வேறு வெட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறான், கெடா வந்து வச்சுன்னு சொல்லிக்கிறான். போகலின்னா கடன் கேட்பானே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கேட்டால் கொடுத்துட்டு போங்க. எங்கேருந்து கொடுக்குறது பாஸ்டர்? முழங்கால போடு. ஹலோ, இருக்கிறீங்களா? உண்மையுள்ள மனுஷ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டருக்கு உண்மையாக இருந்துட்டு போயிட்டே இருங்க. ஆண்டருடைய வழியில் உறுதியாக இருங்க. தேவையில்லை சந்திப்பா, நடத்துவா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்துக்கோ மனுஷனுக்கோ ஒரு நாள் அடிமைப்படாதீங்க. நம்ம ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் அடிமை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்கம்மா, இந்த குயிக்கா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், ஒரு 2 நிமிடம் வசனத்தை மட்டும். இவ்வளவு நேரம்லாம் எடுக்கக்கூடாது. யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை படிங்க. இவைகளுக்கு பின்பு வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுரும் தோமாவும் வேறு 2 பேர் கூடியிருக்கும் போது மீன் பிடிக்க போகிறேன் என்றான். நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார். ஆண்டவர் எதற்காக இவங்களை அழைச்சார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? ஊழியம் செய்யும்படியாக. இது நான் வரல மீனை பிடிச்சிட்டு இருந்தீங்க, உங்களை என்ன செய்ய போகிறேன்? மனுஷரை பிடிக்கலாம் மாத்திரம் பண்ண. உடனே அண்ணன் வலை விட்டு வந்துட்டார். மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயுவில் நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 18-20 நீங்கள் பார்க்கும்போது அண்ணன் உடனே வலையெல்லாம் விட்டு வந்துட்டார். மனைவி பிள்ளைலாம் உடனே விட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே ஏசப்பா வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, வருமானம் வேறு இல்லையே, கூவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சோத்திரம், மறுபடியும் மீன் பிடிக்க போவோமா? மறுபடியும் வந்த இடத்துக்கே போயிடலாமா? ஹலோ, இருக்கிறீங்களா? சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, வந்த இடத்துக்கே போயிடலாம்ப்பா, முடியல. அல்லேலூயா. வந்த இடமே திரும்பி யோசிக்காதவங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வாக்குதத்தை இன்றைக்கு ஆழமாக உங்கள் மனசில் வரணும். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் போய்விடவில்லை. என்றைக்கும் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி தேற்ற வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமாக எனக்குள்ளே அனுப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு இல்லாமல் இவங்க மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. அங்கே போய் முழுவதும் பிரயாசம் ஒன்றும் ஆகப்படல. ஆண்டவர் உடனே வந்துட்டார். என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே, சோத்துறோம், உடனே வந்து போங்கப்பா, வலது பக்கம் என்ன செய்யுங்க, வலையை போடுங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் போகிற எண்ணம் வந்த இடத்துக்கே போயிடலாம், அங்கேயே போயிடலாம், இங்கேயே போயிடலாம் அப்படி நீங்கள் நினச்சாலும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்ட தீர்க்கதரிசனமாக இன்றைக்கி சொல்லிட்டார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை கரை சேர்ப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை நடத்துவேன். வந்துட்டார் பாருங்க. போகிறானா போயிட்டு போ, அப்படிலாம் ஆண்ட விட மாட்டார். சோத்திரம், அல்லேலூயா.
ஆண்டவர் இடத்துக்கு கொண்டாந்துட்டார்னா உங்களை நிலையாய் வைத்து ஆசீர்வதிப்பார், நிலையாய் வைத்து உயர்த்துவார், நிலையாய் வைத்து மேன்மைப்படுத்துவார். ஒரு தொழிலை பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறார்னா அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்கள் முன்பாக வெக்கப்பட்டு போக விட மாட்டார். சத்துருக்கள் மத்தியில் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், நிரம்பி வழிய செய்வார், மேன்மையாக வச்சு அழகுபடுத்துவார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், பாதியில் விட்டுட்டு போகிறவர் அல்ல, பிரியமானவர். சோத்திரம். அல்லேலூயா. வந்தார், வலது பக்கம் வலையை போடுங்க அப்படின்னார். வலது பக்கம் வலையை போட்ட போது 153 பெரிய மீனை பிடிக்க ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இதெல்லாம் அற்புதம் செஞ்சுட்டு தான் ஆண்டவர் கேட்குறாரு. யோவான் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது என்ன சொல்கிறாரு? அவர் போஜனம் பண்ணி பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்க என்பதை அறிவீரே. சரி, இவன் ஏன்னா 3 முறை மறுதளிச்சவன், இவன்கிட்ட எதுக்கு நம்ம 3 முறை கேட்டுக்கலாம்? சோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி 2வது முறை 2ஆம் தரவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்றான். ஆமாம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. சரி, எதுக்கு 3வது முறை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு அருமையானவர்கள் 3ஆம் தரவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றான். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். அல்லேலூயா. ஏன்னா 3 முறை மறுதளிச்சினால 3 முறை அவனை கேட்டுக்கலாம் எதுக்கும் அப்படின்ட்டு எனக்கு அருமையானவர்களே 3 முறை கேட்டவனை உறுதிப்படுத்துகிறார். சோத்திரம். அல்லேலூயா. சரி, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஊழியத்தை கடைசி வரை நீ செய்வாயாக. மீன் பிடிக்க தயவு செய்து நீ போயிட வேண்டாம் மகனே. நீ விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் நீ போயிடாத. அல்லேலூயா. இதில் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன், இதில் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், இதில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. நிழல் பட்டு சுகமாவாங்க அப்படின்லாம் சொல்லலை. அல்லேலூயா. என்னில் நிலச்சிரு, என் வேலை செய் அப்படின்னார். அவ்வளவுதான். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவர் தெருவில் நடந்து போகிறார், நிழல் பட்டு சுகமாகறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளைய ரகசியத்தை சொல்கிறேன், வேறு எங்கேயும் போகாத, வேறு எதையும் யோசிக்காத. அப்பா கொடுத்த இடத்துல, இந்த ஆலயத்தில், இந்த சபையில், இந்த சத்தியத்தில், இந்த கிராமத்தில் கொடுத்துருக்கிற வேலையில், பிஸ்னஸில் நீ எங்கேயும் போகாத. நினச்சிரு, அவருக்கு அடிமையாயிரு. அல்லேலூயா. அவருக்கு சொந்த பிள்ளையாயிரு. அவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக நான் விசுவாசிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை சில வார்த்தை தீர்க்கதரிசனமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் யாருக்கு அடிமை, யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு மாத்திரம். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்கும் பாவத்துக்கும் அடிமைப்படக்கூடாது. 2வது பணத்துக்கும் உலக மனுஷனுக்கும் அடிமைப்படக்கூடாது. அதில் 2வது காரியம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டருக்கு அடிமையாக இருக்கிறபடினால், அவருக்கு சொந்த பிள்ளையாக இருக்கிறபடியால் வந்த இடத்துக்கு மீண்டும் நம்ம போகக்கூடாது. அவருக்குள்ளே தான் நம்ம வாழணும். அதுதான் நமக்கு பிளஸ்ஸிங். ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள ஆண்டவரே,